வணக்கம். 27/4/2026 இன்றைய நாளிலே ஏப்ரல் மாதத்தில் திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 14ஆம் நாள் ஏகாதசி மாலை 8:53 வரை, பின்பு துவாதசி. பூர நட்சத்திரம் மாலை 11:33 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்று அவசியம் நாம விஷ்ணு பகவானை வணங்குவது. பிரார்த்தனா மாத்திரத்திலே நமக்கு கையில எல்லாம் கிடைக்கும். மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணை அடிச்சுட்டு ஓடிடும், கருங்கள் அப்படியே நிற்கும். அப்படி நமக்கு சில துன்பங்கள் அப்படி அப்படியே நிற்கும். எந்த விதத்திலையும் நம்மளை நகர்த்தி கொடுக்க முடியாது. அப்படி துன்பங்களை எல்லாம் நீக்கணும்னா இந்த மாதிரி ஏகாதசி விரதங்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப நல்லது. பழைய கர்மாக்களை தூக்கிட்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் போகணும்னா ஏகாதசி விரதம் தான் முக்கியமான ஒரு விரத முறை. அது சயின்ஸ்ல கூட சொல்லுவோம், வயத்தை காய போட்டால் நல்லது உடம்புக்கு அப்படின்னு. அது வயதை காய போடுறது நல்லது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி வயத்தை காய போட்டு நம்ம எனர்ஜியே. முண்டாசு கவி வார்த்தைகளை சொல்லணும்னா, தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு வளருது, சொல்லடி சொல்லடி சக்தி மாகாளி. இப்போ என்ன அர்த்தம்? ஏகாதசி விரதம் இருப்பதனாலே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு குறைஞ்சு எனர்ஜி மூளைக்கு போய் யோசனைகள் நிறைய வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த எதையும் சாதிக்கிற தைரியமும் தெம்பும் வந்துடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கம்யூனிகேஷன். அதனால் இன்னைக்கு அவசியம் ஏகாதசி விரதம் இருப்போமா. காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 நல்ல நேரம், ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:12, குளிகை 1:30 3. கிழக்கு பக்கம் போகும்போது தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. மேஷ லக்னம் 2 நாழிகை 28 வினாடி 5:59 சூரியன் உதய நேரம். ஸ்ரவணம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. ரிஷப ராசி நண்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கக்கூடிய நேரத்திலே குழந்தைகள் ஸ்தானத்திலே சந்திரன் 3ஆம் இடத்துக்காரர். காரியங்களை அப்படியே கொண்டு இது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல சார், அதை எப்படி பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் மனசிலே கவலையாக நிற்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கொஞ்சம் மனசை கொஞ்சம் தேவையற்ற குழப்பம் இல்லாமல் நிதானிச்சு எது உண்மையிலும் கவலைப்படணுமோ அதை மட்டும் கவலைப்பட்டுக்கோங்க. பெருமாள் வணங்குறது ரொம்ப நல்லது. துளசி மாலையை சாற்றி வெங்கடேச பெருமாளை வணங்கி ஏகாதசி விரதம் இருந்தால் நிம்மதி உண்டு. வாழ்க வளத்துடன்.